அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 37வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். அவர் உன் பிதாக்களில் அன்பு கூர்ந்தபடியால் அவருடைய பின் சந்ததியை தெரிந்து கொண்டு பிதாக்களில் அன்பு கூர்ந்து தான் தெரிந்து கொண்டார். இவர்கள் வல்லவர்கள், நல்லவர்கள், பக்திமான்கள், பக்த கோடிகள் அப்படின்லாம் தெரிந்துகிடல. அவர்களில் அன்பு கூர்ந்து தான் இந்த ஜனத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை வாசித்து பாருங்க. அப்படி தெரிந்து கொண்ட ஆண்டவர் தெரிந்து கொண்டதுக்கு அடையாளமாக அவர்களோடு உடன்படிக்கை செய்தார், அதுவும் அன்பினாலே. ஆக ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார், ஈசாக்கோடு உடன்படிக்கை செய்தார், யாக்கோபோடு உடன்படிக்கை செய்தார். அப்படி அந்த உடன்படிக்கை கூட அன்பினால் செய்தாரா. அடுத்து இந்த ஜனத்திடத்தில் அவர் எதிர்பார்க்கிறது அன்பைத்தானா, வேற இல்லை. இவரது காணிக்கையோ இவர்களை கொண்டு உலகத்தை அசைக்க வேண்டும் என்பதல்ல. இவரிடத்தில் கர்த்தர் எதிர்பார்ப்பது அன்பைத்தான் எதிர்பார்க்கிறாரா. என் ஜனம் என்னை நேசிக்க மாட்டார்களான்னு ஒரு ஏக்கம், அங்கலாய்ப்புங்க ஆண்டவருக்கு. நம்மிடத்திலும் கர்த்தர் எதிர்பார்க்கிறது அன்பைத்தான். நாம் ஆண்டவரை நேசிக்கிறோமாங்கிறத அவன் எதிர்பார்ப்பு, வேற ஒன்றும் இல்லை. சில விஷயங்களை கேட்பாரு, இதனால அன்பினால். நமக்கு கிடைத்ததெல்லாம் நாம் சம்பாத்தியமானதல்ல, நாம் வைத்திருப்பதெல்லாம் நமது பலத்தினால் நமது சாமர்த்தியத்தினால் சம்பாதித்ததல்ல. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கூடிய பலனை அவரே நமக்கு கொடுக்கிறார். ஆக அவர் கொடுத்த பலத்தினால் தான் இதையெல்லாம் சம்பாதித்திருக்கிறோம். இப்ப ஆண்டவர் கேட்கிறாருன்னா அவரிடத்துல இல்லாமல் இல்லை. ஆக என் பிள்ளைகளிடத்துல அன்பு இருக்கிறதா என்ற ஏக்கம், அதனால தான் கேட்கிறாரு. முழுமையாய் ஆண்டவரை நேசிப்பதற்கு அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா 97ஆம் சங்கீதம் 10வது வசனம். ஆண்டவரை நேசிக்கிறேன் என்பதற்கு அடையாளம் பாவத்தை வெறுக்கணும், தீமையை வெறுக்கணும். பாரு, அந்த வெறுக்கிற இருதயம் இருந்தா நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்கன்றது அது அடையாளம். ஆண்டவர் நமது அன்பின் நாயகர் இயேசு நம்மை நேசித்தது ஏதோ இன்றைக்கு நேற்று அல்ல, ஏதோ ஹாஸ்பிட்டலில் அல்ல, ஆக சாகர தருவாயில் அல்ல, எங்கோ போய் கொண்டது அப்பொழுது அல்ல. இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னமே நம்மை நேசித்து நம்மை தெரிந்து கொண்டாரானால் அவரது அன்புக்கு இணையான அன்பு இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. அவர் அன்பு மாறவில்லை. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.